ரிமோட் எடுத்து அடிச்சிங்களே டிவியில், அந்த ஆள் தானே இப்போ அங்கே போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஐயா, ரிமோட் என்ன கையில் தான், டிவியும் அங்கே தான் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு ரிமோட்டு நம்ம வீட்டு டிவி. நான் எரிஞ்சா என்ன, வச்சிருந்தா என்ன, நான் ஒரு தனிப்பட்ட மனிதரை என்றுமே தாக்கியதில்லை. மோடி என்பவர் பாரத பிரதமர். நான் என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து விட்டேன். என் அரசியல் எதிரி என்றென்றும் நினைவு தெரிந்ததிலிருந்து இந்த முடிவை எப்படி எடுத்தீர்கள், என்ன தைரியத்தில் எடுத்தீர்கள் என்றெல்லாம் ராஜாஜி அவர்களை கேட்டது போல் என்னையும் கேட்பார்கள். அதற்கு அவர் சொன்னவர்கள்தான் நான் சொல்ல வேண்டியது. தமிழகத்தை காக்க வேண்டியது இந்தியாவின் வைஸ்ராய் என்ற பட்டத்தை ஒதுக்கிவிட்டு அந்த நிலையில் போய் அமர்ந்த முதல் இந்தியர். இந்தியாவில் பெங்காலின் பிரீமியராக இருந்து பார்த்தவர், தமிழகத்தின் முதல்வராக இருந்து, அப்போ பிரீமியர்னு சொல்லுவாங்க, அதுவாக இருந்து பார்த்தவர், சீஃப் மினிஸ்டராக இருந்து பார்த்தவர். ஆனால் கேந்திரியம் என்று சொல்வார்கள். அப்போ அதாவது நம்முடைய ஸ்டேட்டுன்னு வரும் பொழுது இதுதான் முக்கியம் என்று சொல்லி இங்கிருந்து இதே ஏரியாவில் தான் மாம்பலத்தில் இருந்துக்கிட்டு நீங்கள் வணங்கும் சூரியனை நினைத்துக் கொண்டு உங்கள் பூனலை கையில் பிடித்துக் கொண்டு டிஎம் கேட்க ஓட்டு போடுங்கன்னு சொன்னார். அவரு காசு வாங்கிட்டு சொல்லல, அன்றைய தேதி தேவை அதை சொன்னார் அவர். அதுக்கு முன்னாடி திட்டிருக்காங்க, குள்ளுத பட்டர், குலவைரி என்றெல்லாம் ஏசப்பட்டவர். அதெல்லாம் வேற. இங்கே 1000 உண்டு வித்தியாசங்கள். அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி என்று பாரதியார் சொன்னது போல் நமக்கு அந்நியமான ஒரு அரசியல் ஐடியாலஜியை புகுத்த நினைக்கிறார்கள். நான் காந்தியின் கொள்ளு பேரன். ஏன் உங்கள் அனுமதியுடன் நான் சொல்லிக் கொள்ள முடியும், நாம் காந்தியின் கொள்ளு பேரன். இதற்கு முன் காந்தி அவர்களின் சாம்பல் தெருவில் போட்டு உடைக்கப்பட்டது. இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் என்னை பேட்டி கேட்கிறார்கள். நான் சொன்னேன், ஐயா, உங்கள் நாத்துராம் கோட்சே அவர்களின் சாம்பலும் ஒரு இடத்தில் பாதுகாப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எந்த ஆபத்தும் வராமல் பாதுகாக்க வேண்டியது என் கடமை. அதுவும் என் சரித்திரம்தான், பதிவாகிவிட்ட சரித்திரம். அது கருப்பாக இருந்தாலும் ஒளி மிகுந்ததாக இருந்தாலும் அதுதான் சரித்திரம். அதை மறந்து விடக்கூடாது, அது மீண்டும் நிகழவிடக்கூடாது. ஆனால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த கண்ணியம், கடமை, கட்டுப்பாட்டை நாம் என்றும் மீறலாம். நாம் பழக்கப்பட்டது அரசியல் என்னும் இந்த களத்துக்கு புகுவதற்கு முன்னால் வெளியில் இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவன் நான். என் தகப்பனார் சுதந்திரம் வருவதற்கு முன்னாடி காங்கிரஸ்காரர், சுதந்திரத்துக்கு வந்ததற்கு பிறகும் காங்கிரஸ்காரர். கொஞ்சம் முண்டி அடித்திருந்தால் மந்திரி பதவி கிடைத்திருக்கும், மந்திரியாக இறந்திருப்பார். ஆனால் தன் வேலை முடிந்தது என்பதை நான் பிறந்த வருடத்திற்கு அடுத்த வருடம் முடிவு எடுத்து விட்டார். அதுக்காக நான் கட்சியை விட்டு போறேன்னு சொன்னேன். கட்சியில் இருந்தால் என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருந்தால் கடைசி வரையில் அவர் அந்த கதர் சட்டையை போட்டுட்டு அதன் நீட்சியாக, அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்று கமல்ஹாசன் ஹவுஸ் ஆஃப் கதர் என்னும் ஒரு இயக்கத்தையான கம்பெனியை நான் கொண்டிருக்கிறேன். அந்த வழி வந்த எனக்கு சந்தர்ப்பவாதம் என்பது ஒரு வாதமே இல்லை என்பதுதான் என் கருத்து. சந்தர்ப்பம் என்பது ஒன்று இருக்கலாம், வாதம் என்பது தனியாக இருக்க வேண்டும். நமது வாதத்தை சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாற்ற முடியாது. அப்படின்னா ரிமோட் எடுத்து அடிச்சிங்களே டிவியில், அந்த ஆள் தானே இப்போ அங்கே போறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா, ரிமோட் என்ன கையில் தான் இருக்கு. டிவியும் அங்கேயே தான் இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டு ரிமோட்டு நம்ம வீட்டு டிவி. ஆனால் அந்த டிவிக்கான கரண்டையும் ரிமோட்டுக்கான பேட்டரியும் உருவப்பாக்கும் ஒரு சக்தி ஒன்றியத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது.
இதை நான் எரிஞ்சா என்ன வச்சிருந்தா என்ன, அந்த மாதிரி செய்கைகளுக்கு இனி அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நான் ஒரு தனிப்பட்ட மனிதரை என்றுமே தாக்கியதில்லை. மோடி என்பவர் பாரத பிரதமர், மரியாதைக்குரிய பாரத பிரதமர். அவர் இன்னைக்கு இந்த அரங்கத்துக்குள்ள வந்தால் அவருக்கு கொடுக்க வேண்டிய வணக்கங்களை எல்லாம் நான் கொடுப்பேன். அதுக்காக என்னங்க இப்படி எடுத்து பேசிட்டு அவர் வந்ததும் முடிகிறாருன்னா அது அவருக்கு மனிதனுக்காக செய்யும்போதில்லை, மக்களின் நாயகம் இன்னும் இருக்கிறது என்பதை சொல்வதற்காக அவருக்கு தலை வணங்குவேனே தவிர தன்மானத்தை விட்டு தலை வணங்க மாட்டேன். 70 வருடமாக உங்களுக்கு எல்லாம் குழந்தை பருகிய வெள்ளை தாடி வைத்திருப்பவர்கள் எல்லாம் தாடியே முளைக்காத பல் முளைக்காத பிள்ளைகளாயிருந்த காலத்தில் இருந்து சொல்லி சாதியம் பேசாதீர்கள் என்று வளர்ந்த குழந்தைகள் தான் இன்று வெள்ளை தலைகளை நடந்திருக்கிறார். அவர்களுக்கு மறுபடியும் சாதி கற்றுக் கொடுக்கும் ஒரு மாபெரும் திட்டத்தை வகுத்துக் கொண்டிருக்கும் ஒரு கட்சியோ திட்டமோ எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை தகர்க்க வேண்டியது என் கடமை. என்னை கேட்டார்கள், உங்கள் அரசியல், அதாவது ஒரு அரசியல் களத்தில் தன் எதிரி யார் என்பதை முடிவு செய்த பிறகுதான் வெற்றி நிச்சயம். நீங்க அது இல்லாம மையம்னு சொல்றீங்களே, அது எப்படி சரியா வரும்? நான் என் எதிரி யார் என்பதை முடிவு செய்து விட்டேன். என் அரசியல் எதிரி என்றென்றும் நினைவு தெரிந்ததிலிருந்து நினைவு போகும் வரை எனக்கு எதிரி சாதியம்தான். அமெரிக்காவிற்கு வந்திருந்தாங்க அரசியலுக்கும் மீடியாவுக்கும் PhD எழுதி கொண்டிருக்கும் மாணவர்கள். அவர்கள் கேட்டாங்க, அந்த உரையாடலில் வந்த ஒரு பகுதி தான் இது. ஏன் என்னிடம் வந்தீர்கள் என்பதற்கு, அரசியலில் என் ஒரே எதிரி சாதியம்தான் என்று நீங்கள் சொன்ன ஒரே அரசியல்வாதி என்பதனால் உங்களிடம் பேட்டி கேட்க வந்தோம் என்று சொல்லிவிட்டு, ஏன் அப்படி சொன்னீர்கள்? அப்படி சொன்னால் இந்த சாதி கணக்கெடுப்பை பற்றிய உங்கள் கருத்து என்ன? எடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும், நீங்க எடுக்கணும்னு சொல்ற மாதிரி ஒரு துவனி தெரிகிறது என்றார்கள். எனக்கு இன்னும் யார் விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. உங்கள் அமெரிக்காவில் விலங்கு வெளிப்படையாக தெரியும், இங்கே சதைக்குள்ளே இருக்கும். தோல் நிறம் கூட முடிவு செய்ய முடியாது சாதி என்னவென்று. உயர் சாதியில் கருந்தோல் இருக்கும், கீழ் சாதியில் நல்ல சொல்ல முடியாது, தோலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் அந்த விலங்கு. எனக்கு இந்த கணக்கெடுப்பு எடுத்தால் எத்தனை பேர் அதற்கு கீழ் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களுக்காக போராட வேண்டும். அதனால் இந்த கணக்கு என்னிடம் கொடு. உனக்கு வேணாம்னா வேணாம், நீ எந்த ஜன்னல் வழியா தூக்கி போட போறேன்னு சொல்லு, அங்க வந்து பொறுக்கிக்க வேண்டாம். ஆனால் இந்த கணக்கு எனக்கு வேணும். இது என் கொள்ளு தாத்தா போட ஆரம்பிச்ச கணக்கு. இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு கணக்கு இருக்குன்னு தெரியாது, வெள்ளக்காரனுக்கே தெரியாது. இப்படி ஒரு ஓட் பேங்க் யாரும் கவனிக்கப்படாமல் சிதறி கிடக்கிறது என்பதை முதலில் கண்டுபிடித்தவர் காந்தியார் தான். இல்ல அது ஓட்டுக்காகத்தான் பண்ணாரு, ஓட்டுக்காகத்தானே அவர் பண்ணாரு. என்னைக்கு அவர் எலெக்ஷன்ல நின்னாரு? நாட்டுக்கு அரசியல் வர வேண்டும், அது இம்பீரியலிசமாக இருக்கக்கூடாது, அது டெமோக்ரஸியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா திட்டங்களும். அவர் செத்தது முஸ்லிம்களுக்காக போராடி செத்துட்டாருங்க அவரு, அல்ல செக்குலர் இந்தியாவுக்காக. அந்த செக்குலர் இந்தியாவுக்காகத்தான் நாம் எலெக்ஷனில் போட்டியிட்டோம். அவ்வளவுதான். எங்க வீட்டு பழைய பொருள்களை எல்லாம் போட்டோ எடுத்து ஒரு பத்திரிகையில் போட்டுருக்காங்க. இப்படித்தான் இருக்கு கட்சி நிலைமை. இந்த போட்டோ எடுத்து போட்டு எல்லார் வீட்லயும் பழைய பொருட்கள் இருக்கும். அது போகி வரும்போது என்ன ஆகுங்கிறத இப்ப இதெல்லாம் நீங்கள் குதூகலமான மூட்ல தான் இருக்கீங்க. இது பல பேருக்கு மன வருத்தங்கள் இருக்கலாம்.
அவங்களாம் போனா போகட்டும் அப்படின்னு நான் விட மாட்டேன். நீ போ, ஆனா திரும்பி வரணும். இது வேண்டுகோள் இல்லை, வழிகாட்டும். இல்ல, ஏன் அப்படின்னா வழி தெரியாம தொலைந்து போ என்று நான் சொல்லவே மாட்டேன். ஏனென்றால் உயிரே உறவே தமிழே என்று சொல்லுகிறேன். ஆக அதே தமிழில் சொல்லுகிறேன். எங்கிருந்தாலும் இந்த சித்தாந்தத்தின் உண்மை அடித்தளம் பொழிப்புரை உங்களுக்கு புரியும் போது வருவீர்கள். இப்பொழுது உங்களுக்கு மனம் தளர்வாக இருப்பவர்களுக்கு சொல்லுகிறேன், பாரதியின் வரிகளை சொல்லுகிறேன். 1000 உண்டுங்க சாதி, அதில் அந்நியர் வந்து புகழ் என் அந்நியர். அப்ப சாதி இருக்குன்னு ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். அதான் என் முதல் எதிரின்னு சொல்லிட்டேன்னு. அதை நீ வந்து ஸ்தாபிதப்படுத்த வராத. மறுபடியும் என்ன ஒருமையில பேசுறாருன்னா, மொத்த கூட்டத்தை பேசும்போது ஒருமையில பேசலாம். ஒரு ஆளை பத்தி பேசும்போது ஐயா நீங்கன்னு பேசலாம். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Sunland Refined Sunflower Oil. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும்.